தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரையும் பாத்தீங்கன்னா ஹார்மோஸுடைய பார்டர் ஏரியால மட்டும் தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஹார்மோஸை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ளக்குள்ளேயும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியிலேயும் 53 சிவிலியன்ஸ் இதுவரை இந்த தாக்குதல்ல இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு மேலேயாவே, ஒரு 10 நாளைக்கு மேலேயாவே இந்த போர் பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. அமெரிக்கா அடிக்க, ஈரான் அடிக்கன்னு போயிட்டு இருக்கு. அதுல 53 சிவிலியன்ஸ் ஈரான்ல இருந்து இறந்ததாகவும், அது போக தனியா IRGC இருந்து இறந்திருக்காங்க. அப்ப IRGC இருந்து இல்லாம 53 பேர் சிவிலியன்ஸும் இறந்திருக்காங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லுவாருன்னா, எப்ப பார்த்தாலும் நாங்க அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை குறி வச்சுதான் அடிச்சோம், IRGCல மட்டும் தான் இறந்தாங்களோ தவிர பொதுமக்களையோ குழந்தைகளையோ பள்ளிக்கூடத்தையோ அழிக்கலேம்பாங்க. ஆனா அந்த மாதிரியும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, அதை பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க, கிளைம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம 2 ஏரியாவில ஏர் டிஃபென்ஸ் நேத்து நைட்டு ஒர்க் ஆகல அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு. அதாவது ஈரான்ல பல இடங்கள்ல ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது எல்லா பக்கம் ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம் 2 நாளைக்கு முன்னாடி கூட. அது பாத்தீங்கன்னா இவங்களுக்கே ஆச்சரியம். இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் வான் தடுப்புகளே இல்ல, கடல் படையே இல்லைன்னு பேசிட்டு இருந்த இடத்துல வான் தடுப்புகள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஹரானை சுத்தி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஈரான். அதுல 2 இடத்துல செயலிழந்திருக்கு. செயலிழந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, தாக்குதல் கரெக்டா ஏர் டிஃபென்ஸ் மேலேயே பண்ணிருக்கறனால அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் ஒர்க் ஆகாம போயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம 9 ஏரியால அட்டாக் பண்ணிருக்காங்க. லடாக் தீவு, ஸ்ரீக் தீவு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஈரான்ல கரெக்டா அந்த ஹார்மோஸ் உடைய எல்லை ஓரங்கள்லயா தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் நடத்தப்பட்டு நேற்று சிவிலியன்ஸ் மேலேயும் நடத்தப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா ஈரான் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவுக்கு தளங்களை கொடுக்கறதே மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கேள்வி, இன்னும் மத்திய கிழக்குகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த தடவை யூகேவும் பிரான்ஸும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யூகேவும் பிரான்ஸும் போருக்கு வரமாட்டோம், ஈரானை அடிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட வேற வழி இல்ல, அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து அவங்களுடைய தளங்களை கொடுத்திருக்காங்க. அங்கிருந்துதான் போர் விமானங்கள் கிளம்பி ஈரானை அடிக்குது. அப்ப மத்திய கிழக்கு நாடுகள் இப்ப இடம் கொடுக்கலையான்னு கேட்டா, இப்ப பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு அங்கிருந்து பெருசா இடம் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நல்லா அடின்னு அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்கிறதுனால இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல பயந்து அடங்கிதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்க அமெரிக்காவுடைய தளம் இருக்கே, அது ஒரு காரணம் போது நாங்க உங்களை அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டுதான் ஈரான் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெயின் அப்புறம் இட்டாலி இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள்ட்ட இருந்து ஆயுதம் வாங்க முடியாது, எங்களுடைய கடல் படையை யூஸ் பண்ண முடியாது, எங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்ண முடியாது, எங்களுடைய ஏர்போர்ஸ் நாங்க கொடுக்க மாட்டோம், எங்களுடைய விமான தளங்களை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா உடனே யூகேவும் பிரான்ஸும் இதோ நாங்க தரோம், நாங்க எதுக்கு இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப யூகே பிரான்ஸ்ல கிளம்பி வந்துதான் ஈரான்ல ஒவ்வொரு அட்டாக்கும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. அதே சமயத்துல இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இப்பதான் எங்க இடத்துல இருந்து அவங்க அடிக்கலையே, அப்பவாது எங்களை விட்டுறலாம்ல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் ஒரே முடிவு, அவங்க உங்க இடத்துல இருக்கவே கூடாது, மத்திய கிழக்கு நாடுகள்ல அவங்க இருந்தாவே எங்களுக்கு ஆபத்து தான் சொல்லிட்டு தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா தளத்துக்கு மட்டுமா அடி உழுகுதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அங்க இருக்கிற எப்படி இந்த குவைத்து, பஹ்ரைன், ஜோர்டான்லாம் இருக்கோ அவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட், ரயில்வே ஸ்டேஷனு, அவங்களுடைய பிரிட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு முக்கியமான இடங்களையும் சேர்த்தி தான் குறி வச்சுட்டு இருக்காங்க. அதனால என்னதான் சொன்னாலும் சரி, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கு மட்டும் அடி வாங்காம, அமெரிக்காவுடைய தளங்கள் மட்டும் அடி வாங்காம அவங்களுடைய இடங்களும் சேர்ந்து அடி வாங்கியிருக்கனால வெளியே வர வேண்டாம்லாம் அலர்ட் பண்ணிருக்காங்க நேத்து. அந்த அளவுக்கு எல்லாம் நிலைமை போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுமே ரொம்ப திண்டாட்டத்திலையும் கஷ்டத்திலையும் தான் இருந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிகாசோ மவுண்டன் அது மேலதான் சந்தேகமா இருக்கு, அங்கதான் அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய போறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துருச்சுன்ட்டு இதோட 3வது தடவையாக ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. பிகாசோ மவுண்டன் நாங்க அடிக்க போறோம், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு இருக்காங்க. உடனே ஈரான் அதை அடிச்சீங்க உங்க கதையவே முடிச்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க.
பிகாசா மவுண்டன் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணுமோ ஒவ்வொரு தீவும் பார்க்குறோம் பாருங்க. தீவுகளில் வந்து எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த வச்சிருப்பாங்க. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாக அதை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மலைகள் வழியாக எப்படி தீவுகள் வழியாக எண்ணெயோ மலைகள் வழியாக என்ன பண்றாங்க, குடஞ்சு உள்ள போய் அணு உற்பத்தி செய்யறாங்க. அங்க யுரேனியம் என்ரிச் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல பல மவுண்டன் இருக்கு. அதுல ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிகாசோ மேல சந்தேகப்படுறாங்க. ஏன் சந்தேகப்படுறாங்கன்னா, மேல இருந்து சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து பார்க்கும்போது அங்க வந்து போறது வர்றதுன்னு அதிகமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்கதான் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அங்கதான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சந்தேகப்பட்டு இப்ப அதை தாக்குறதுக்கு தான் வந்து அமெரிக்கா 3வது தடவையாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வாரத்திலேயே நம்ம இதை 3வது தடவையா சொல்றோம். அதே நேரத்துல ஈரானும் வந்து நீங்க அடிச்சீங்கன்னா அப்புறம் நீங்க எங்களுடைய நடவடிக்கையை பாப்பீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க. இது இல்லாம அமெரிக்காவுடைய தளங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே குவைத், ஜோர்டான், பஹ்ரைன் இங்க எல்லாம் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கு. அதுவும் தளங்கள்ல வைத்தே வந்து உயிர்கள் இறந்துட்டு தான் இருக்குது. நேத்து கூட அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர்த்த கணக்கு காமிச்சாங்க, இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் காமிச்சிட்டு அவங்களுடைய உடலெல்லாம் வந்து தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் வெளியே வந்துட்டு தான் இருக்குது. ஆனா தினமும் அதிகமான உயிர்கள் போயிட்டு இருக்குன்னு தான் வந்து சொல்லப்படுது. இதுதான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.